Hi students. So chemistry exam க்கு IUPAC naming related ஒரு question கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு எப்படி 2 மார்க் வாங்குறது ஃபுல் மார்க் வாங்குறது அதை தான் பார்க்க போறோம். ரைட் தி IUPAC நேம் ஃபார் தி ஃபாலோவிங் காம்பவுண்ட்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா 2 மார்க் எப்படி வாங்குறது அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். IUPAC நேம் எழுதுறதுக்குள்ள ஃபார்மேட் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் நேம் சொல்லணும், அதுக்கப்புறமா ரூட் வேர்ட் சொல்லணும், அதுக்கப்புறமா பிரைமரி சஃபிக்ஸ் சொல்லணும், அதுக்கப்புறமா செகண்டரி சஃபிக்ஸ் சொல்லணும். ப்ரிஃபிக்ஸ் எதை டினோட் பண்ணும்? சப்ஸ்டிட்யூட் நேமை டினோட் பண்ணும். ரூட் வேர்டு லாங்கஸ்ட் கார்பன் செயினை டினோட் பண்ணும். பிரைமரி சஃபிக்ஸ் வெதர் தி காம்பவுண்ட் இஸ் சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டட் அதை டினோட் பண்ணும். செகண்டரி சஃபிக்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பை டினோட் பண்ணும். இதுல ரூட் வேர்ட்ல ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா மெத்துன்னு சொல்லுவோம், 2 கார்பன் இருந்துச்சுன்னா எத்துன்னு சொல்லுவோம், 3 கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரோப்புன்னு சொல்லுவோம், 4 கார்பன் இருந்துச்சுன்னா பியூட்டுன்னு சொல்லுவோம், 5 கார்பன் இருந்துச்சுன்னா பெண்டுன்னு சொல்லுவோம், 6 கார்பன் இருந்துச்சுன்னா ஹெக்ஸ்னு சொல்லுவோம், 7 கார்பன் இருந்துச்சுன்னா ஹெப்டுன்னு சொல்லுவோம். பிரைமரி சஃபிக்ஸ் இப்போ சிங்கிள் பாண்டடா இருந்துச்சுன்னா ANE முடியும், டபுள் பாண்டடா இருந்துச்சுன்னா ENE முடியும், ட்ரிபிள் பாண்டடா இருந்துச்சுன்னா ONE முடியும். செகண்டரி சஃபிக்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்துச்சுன்னா நேம் OL அந்த வேர்டோட முடியும், ஆல்டிகைட் இருந்துச்சுன்னா AL முடியும், கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்துச்சுன்னா ஆயிக் ஆசிட்னு முடியும், கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்துச்சுன்னா ஓன்னு முடியும், அமீன் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்துச்சுன்னா அமீன்னு முடியும். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் CH3 சிங்கிள் பாண்ட் CH3 CH3 CH2OH இப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட IUPAC நேம் எழுதுறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லாங்கஸ்ட் கார்பன் செயின் எதுன்னு பார்க்கணும். லாங்கஸ்ட் கார்பன் செயின் 1 2 3 இதுதான் லாங்கஸ்ட் கார்பன் செயின். நம்ம இந்த ஆர்டர்ல வேணாலும் எடுக்கலாம், இதுவும் லாங்கஸ்ட் கார்பன் செயின் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்க கார்பனுக்கு மினிமம் நம்பர் வர மாதிரி பார்க்கணும். OH ஆல்கஹால் தான் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இந்த கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுப்போம், இந்த கார்பனுக்கு செகண்ட் நம்பர், இந்த கார்பனுக்கு தேர்ட் நம்பர். நெக்ஸ்ட் நம்ம நேம் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த CH3 குரூப்பும் இந்த CH3 குரூப்பும் சப்ஸ்டிட்யூயன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் சப்ஸ்டிட்யூயன்ட் நேம் பண்ணணும். சப்ஸ்டிட்யூயன்ட் எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு? செகண்ட் கார்பன்ல. எத்தனை சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு? 2 சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு. ரெண்டுக்கு என்ன நேம்? ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. ஸோ மெத்துன்னு வரும். ஸோ 2,2 செகண்ட் பொசிஷன்ல 2 மெத்தில். சோ டைமெத்தில். ரூட் வேர்ட் 3 கார்பன் இருக்கு, 3 கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரோப். நெக்ஸ்ட் பிரைமரி சஃபிக்ஸ் எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். சோ ஏன் நம்ம IUPAC நேம் எழுதும் போது அந்த ஈங்கிற லெட்டரை எழுத மாட்டோம், சரியா? அதுக்கப்புறமா செகண்டரி சஃபிக்ஸ். செகண்டரி சஃபிக்ஸ் எது? ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி முடிஞ்சிருக்கு? இது ஆல்கஹால் குரூப். சோ OL ன்னு முடியும். சோ இந்த காம்பவுண்டோட நேம் என்ன? 2,2 டைமெத்தில் ப்ரோப்பன் ஆல். அடுத்ததா ஒரு IUPAC நேம் கொடுத்துட்டு அந்த IUPAC நேமுக்குள்ள ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுத சொன்னாங்கன்னா எப்படி எழுதுறதுன்னு உள்ளத பார்ப்போம். ப்ரோப்பன் டு ஆல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல ப்ரோப்னு சொல்றது வந்து ரூட் வேர்டு, ஏன்னு சொல்றது வந்து பிரைமரி சஃபிக்ஸ், 2 சொல்லியிருக்காங்க. இது வந்து செகண்டரி சஃபிக்ஸ். சோ இதுக்கு நம்ம எப்படி நேம் எழுதுறதுன்னா ஃபர்ஸ்ட் ரூட் வேர்டுக்குள்ள கார்பன் இதை போட்டுருவோம், 3 கார்பன். நெக்ஸ்ட் எல்லாமே சிங்கிள் பாண்டட், அதாவது பிரைமரி சஃபிக்ஸ் ஏன்னு முடியுது. சோ எல்லாமே சிங்கிள் பாண்டட். நெக்ஸ்ட் 12 செகண்டரி சஃபிக்ஸ் வந்து AL முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஆல்டிகைட் குரூப். அது எந்த பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கு? செகண்ட் பொசிஷன்ல. செகண்ட் பொசிஷன்ல ஒரு ஆல்டிகைட் குரூப். அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்பன் வந்து 4 பாண்ட்ல மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். சோ இங்க கார்பனுக்கு ஒரு பாண்ட் தான் இருக்கு. சோ இங்க நம்ம H3 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க வந்து கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்கு, 2ல 3 பாண்ட் இருக்கு. சோ இங்க H மட்டும் தான் வரும், அப்பதான் 4 ஆகும். நெக்ஸ்ட் இங்க வந்து கார்பனுக்கு ஒரு பாண்ட் தான் இருக்கு. சோ இங்க H3 போட்டுக்கலாம். இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சீங்கன்னா IUPAC நேமிங் ரிலேட்டடா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். எக்ஸாம் நல்ல முறையில் எழுத வாழ்த்துக்கள். தேங்க்யூ.